அடடடா, விளையாட்டுன்ற பேருல இப்படி தண்ணீரை வீணாக்குறீங்களே. இல்ல பாட்டி, அக்கா தான் தண்ணீரை மேல முதல்ல ஊத்துனா. இல்லவே இல்ல, தம்பி தான் முதல்ல ஊத்துனா. சரி சரி, ஆனா தெரியுமா, நீங்க 2 பேரும் சண்டை போடும்போது இங்க உள்ள மரம் செடி எல்லாம் அழுகுது. ஏன் பாட்டி? ஏன்னு தெரியணும்னா என் விடுகதைக்கு பதில் சொல்லணும். விடுகதையா? சொல்லுங்க பாட்டி, ஆனா க்ளூ கொடுக்கணும். பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க பாப்போம். கால் இல்லாமல் நான் நடப்பேன், கடலும் ஆறும் எனக்குள்ள, மறைஞ்சா மேகமா மாறுவேன், யார் நான்? பஸ்ஸா இருக்குமோ? பஸ்ல சக்கரம் இருக்குட. சரி சரி, வேற யோசிங்க. மேகமா பாட்டி? கிட்டத்தட்ட. ஆனா மேகம் எதிலிருந்து வரும்? யோசி. தண்ணீர் தானே. சரியா? சரியா சொன்ன செல்லம், தண்ணீர் தான். ஆமா, மரம் அழுகும்னு சொன்னீங்களே, அது ஏன்? சொல்றேன் போரு, இன்னொரு விடுகதையும் கேளு. நான் சுத்தம் செய்கிறேன், குளிர்ச்சி தருகிறேன், மரம் செடி வளர உதவுறேன், ஆனா என்னை வீணாக்கினா உலகமே அழும், யார் நான்? இதுக்கும் தண்ணீர் தானே பதில். சரி சொல்லுங்க தங்கங்களா, தண்ணீரை வீணாக்கலாமா? இல்ல பாட்டி, நாம தண்ணீரை சேமிக்கணும். அப்படித்தான், ஒவ்வொரு துளி தண்ணீரும் வைரம்தான். நாளைக்கு வேற ஒரு விடுகதைக்கு பதில் சொல்ல ரெடி தானே? ரெடி பாட்டி, நாளைக்கு க்ளூ இல்லாமலே சொல்லிடுவோம். தண்ணீர் காப்போம், நலம் பேணுவோம்.